கலைஞர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1.48 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தற்பொழுது சுமார் 1,15,00,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள், தகுதியின்மைக்கு உண்டான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாதந்தோறும் தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தற்போது மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விளம்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் முதற்கட்ட மகளிர் உரிமை தொகையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ததன் அடிப்படையில் மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.